நாவு ஒரு தீ, ஆக்கவும் வல்லது அழிக்கவும் வல்லது. ஒரு நாள் பட்கள் நாவினை பார்த்து சொன்னதாம், நாங்க 32 பேர் இருக்கிறோம், நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை இறுக்கி அழுத்தினா போதும், நீ கூட்டுக்குள்ள அடைப்பட்டவன் போல ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னதாம். அதற்கு நாக்கு சிரித்துக்கொண்டே சொன்னதாம், ஆமா நான் தனியானவன் தான், ஆனா நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினால் போதும், நீங்க எல்லாருமே இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதாம். உண்மைதாங்க, நாவு ஒரு தீ, ஒருவரை நல்வழிப்படுத்தவும் முடியும், அழிக்கவும் முடியும். வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதாக. எனவே நாவினை நாம் மற்றவர்களை அழிப்பதற்காக இல்லாமல் ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்காக பயன்படுத்துவோம். ஏனென்றால் நாவு ஒரு தீ, ஒருவரை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்.